லோகத்தினுடைய சித்தம் செய்யப்படுவது போல தன் சித்தம் போல என்னை
வாழ்வு இன்னமும் வாழ்வு இனியாவது திருமுகம் காண இருந்தது வாழ்வு இன்னமும் வாழ்வு இனியாவது திருமுகம் காண நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னில் நாதானின் ஸ்நேகம் பெருகட்டும் என்னை காணுவோ உண்மை காணட்டும் கல்வாரி ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணமாற்றி கரைந்தோடு செய்யும் காலங்களோடு காவலில் உள்ளோ காணட்டும் உண்மை கனிவோடு இன்னமும் காலங்களோடு காவலில் உள்ளோ காணட்டும் உண்மை கனிவோடு இன்னமும் குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் குருசரின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும் கும்பிடுவோரை குணமாக்கும் தேவன் கல்வாய் ஸ்நேகம் கரைத்திடும் என்னை கல்மணம் மாற்றி கரைந்தோடு செய்யும். அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய அன்பு எங்களுடைய உள்ளங்களை கரைக்கட்டும், உங்களுடைய அன்பு எங்களை தேற்றட்டும், உங்களுடைய அன்பு எங்களை வாழ வைக்கட்டும். அப்பா, நீ நாங்கள் அல்ல, நீர் பெருக எங்கள் வாழ்வை அர்ப்பணிக்க உங்களுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. இயேசுவை பிடிக்கலனாலும் உங்களை இயேசுவை பிடிக்கும்னா நான் இயேசுவை பின்பற்றுவேன், உங்களை பிடிக்கும்னா நான் ஊழியம் செய்வேன். Hallelujah. Yeah. So, அதுதான Christianity. Love your Lord thy God with all your heart, with all your mind and with all your strength. And love your neighbor as yourself. இயேசு என் குடும்ப சொத்தா இருந்தால் நான் மட்டும் வச்சுப்பேன் இல்லையா? அவர் எல்லாருக்கும் சொந்தமானவர். ஆமென். நிறைய பேர் சொல்கிறாங்க, என்னங்க இந்த உலகத்தில் அன்பே இல்லை, எவ்வளோ கொடுமையெல்லாம் நடக்குது, நீங்கள் கேள்விப்பட்டீங்களான்னு தெரியல. கர்நாடகாவில் இது வரைக்கும் 400 பிள்ளைங்களை, பொம்பளை பிள்ளைங்களை உயிரோடு கொளுத்தி கொன்று போச்சிருக்காங்க 10 வருஷத்தில். என்னங்க அன்பே இல்லை, இவ்வளோ மோசமாக இருக்க உலகம். இருளிலே ஒளி பிரகாசிக்கும். இதுதான் ஊழியம் செய்யறதுக்கு சூப்பரான டைம். இப்போ ஏற்கனவே ஜன்னல்லாம் திறந்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே வீடு ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்குது. நீங்கள் போய் ஒரு டியூப்லைட் போட்டால் அந்த டியூப்லைட் வெளிச்சம் ரொம்ப பெருசாக தெரியுமா என்ன? ஒரு இருட்டு ரூமில் போட்டு பாருங்க, பளிச்சுன்னு தெரியும். அல்லேலூயா. இருளிலே ஒளி பிரகாசிக்கும். இயேசு உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த அன்பை இப்போ நீங்கள் போய் கொடுத்து பாருங்க, உடனே பிடிச்சிப்பான். ஏன்னா இருட்டு எங்கே பார்த்தாலும் என்ன இல்லை, வெறுப்பு, கசப்பு, பகை, தேசத்துக்கு விரோதமாய் தேசம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி, சுபாவ அன்பே இல்லை, மனித தன்மையே இல்லை. ஆனால் இந்த இடத்துல இல்லாத ஒன்றத்தை வச்சிருக்கிறவன் பெரிய ஆள். அல்லேலூயா. அன்பில்லாத உலகத்தில் அன்பு கொண்டிருக்கிறவன் பெரிய ஆள். ஆமென். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை பிறருக்கு நாம் கொடுப்போம். இருளிலே ஒளி பிரகாசிக்கும். அன்பில்லாத இந்த உலகத்தில் அன்பு காண்பிப்பதற்காக கர்த்தர் நம்மை ஆங்காங்கே என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பார்க்க வேண்டாம், நான் படிக்கிறேன். என்னன்னா அந்த சாப்டர்ல பாக்குறீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு குறைந்தபட்ச அங்கீகாரம் கூட கிடைக்காத ஒரு நிலைமை. இன்னைக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, சில பேர் ஊழியம் செய்ய மாட்டாங்க. ஏன் ஊழியம் செய்ய மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பயம். நான் போய் இயேசுவை பத்தி சொன்னா என்ன செய்ய மாட்டாங்க, என் வார்த்தைய மதிக்க மாட்டாங்க, என்ன செய்ய மாட்டாங்க, ஒதுக்கிடுவாங்க. இல்லைன்னா நான் சொன்னா ஒருத்தரும் கேட்க மாட்டாங்க. இல்லைன்னா அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு எனக்கு பதில் சொல்ல தெரியலன்னா நான் என்ன பண்றது,
அவங்களுக்குள்ள வந்து ஒரு 10,000 கேள்வி தலைக்குள்ள என்ன செய்யும். இது வரைக்கும் சொன்னதே இல்லையே, இது என்ன புதுசா இருக்கு, என்ன வந்து ஒரு ரிலீஜியஸ் ஃபெனட்டிக்னு நினைச்சிருவாங்க. ஃபியர் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன். மத்தம் என்ன நினைச்சிருவோம், ஊர் என்ன நினைச்சிரும், 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் அந்த 4 பேர் உங்க சாமி ஆயிடுவாங்க. எங்க அந்த 4 பேர் இருக்காங்கன்னு தெரியல. அந்த 4 பேர் பேரை கொடுங்க பார்ப்போம். எங்க போனாலும் ரெகக்னிஷன், அடுத்தவங்களுடைய அங்கீகாரத்துக்காக இயங்குகிற ஒரு நிலைமை. யோவான் 7ஆம் அதிகாரம். இவைகளுக்கு பின்பு யூதர்கள் கொலை செய்ய வகை தேடினபடியினால் அவர் யூதேயாவிலே சஞ்சரிக்க மனதில்லாமல் கலிலேயாவிலே சஞ்சரித்து வந்தார். யூதர்கள் இயேசுவை கொலை செய்யறாங்க. ஸோ கொலை செய்யறதுக்கு வசதியான இடம் என்ன இடம்? யூதேயா. ஏன்னா அவங்க ஊர். கலிலேயா அவுட்டர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. சென்டர் ஜெருசலேம் வந்து அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு இடம். அப்புறம் கொஞ்சம் அவுட்டர்ல கொஞ்சம் அவங்க செமி வீக்கு. சமாரியால அவங்க ஒன்றும் பண்ணவே முடியாது. சரிங்களா? சமாரியால இயேசு சேஃப். ஆனா இத்தனைக்கு என்ன, பாவிகள் நிறைஞ்ச இடத்துல அவர் சேஃப். வேத பாரகர் பரிசேயர் நிறைஞ்ச இடத்துல அவருடைய லைஃப் ரிஸ்க். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து அவர் சாகர பத்திலாம் அவர் கவலை இல்லை, அவருக்கு இன்னும் வேலை முடிக்கல. என்ன அர்த்தம்? ஸோ இப்போ அவருக்கு என்ன இல்லை யூதேயாவுக்கு. ஆனா போனாலும் எப்படி பண்ணணும்னா அவருக்கு வந்து ஜாக்கிரதையா சேஃபா போகணுன்றதா. ஏன்னா அவருக்கு வந்து தேவையில்லாமல் பிரச்சனையில மாட்டிப்பதற்கு அப்பொழுது அவருக்கு மனது இல்லை. 2வது வசனம். யூதருடைய கூடார பண்டிகை சமீபமாக இருந்தது. கூடார பண்டிகை பத்தி ஏற்கனவே பாஸ்டர் சொல்லியிருக்காரு. ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே கும்பமேளான்னு வச்சுக்கோங்க. ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், உச்ச கட்டத்துல இருக்கிற இடம். நரபலி கொடுத்து மீட்டிங்ஸ் பண்டிகைகள் நடத்துற அளவுக்கு இந்தியாவில் ஒரு சில இடத்துல நடக்குது. அது போல அவங்களுடைய மத சடங்கு உச்சத்தில் இருக்கிற இடம். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி, யாரு, யாருடைய சகோதரர்? இயேசுக்கு கன்னி மரியாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, இயேசுவை பெற்றெடுக்கும் பொழுது மரியாள் கன்னி தான். ஆனா சாகர் வரைக்கும் கன்னி கிடையாது. அவங்களுடைய பைபிளை திறந்து பார்த்தா 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது அவருடைய சகோதரர் அவரை நோக்கி. யாருடைய சகோதரர்? இயேசுடைய சகோதரர். இது யாருன்னா ஜோசப்புக்கும் மேரிக்கும் பிறந்த பசங்க. சரிங்களா? கல்யாணம் ஆன பிறகு பிறந்த பசங்க, பிரதர்ஸ். நீர் செய்கிற கிரியைகளை உம்முடைய சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும். சாகட்டும்னு அனுப்புறாங்க. யூதேயாவில் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் வந்து அண்ணன், நல்லா கவனிங்க. எனக்கு அவங்க உட்காருங்க, அந்த உள்ள இடம் இங்க 2 சேர் இருக்கும். நான் தான் வந்து அண்ணன். எனக்கு ஒரு 4 தம்பிங்க. இப்ப அண்ணனுக்கு வந்து ஒரு ஊர்ல போனா கொன்றுவாங்கன்னு ஒரு தகவல் கிடைச்சா தம்பிக்கு என்ன பண்ணணும்? நானே போறேன்னா கூட என்ன போறீங்க, போகாதீங்க அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா நீங்க போறதா இருந்தா நான் கூட வரோம், பாதுகாப்புக்கு என்ன செய்யறோம், தம்பியுடையான் படைக்கு. இங்க பாருங்க இந்த தம்பிங்கள, நீர் செய்கிற என் பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. எனக்கு மட்டும் ஏன் எப்படிலாம் தோணுதுன்னு தெரியல. பாருங்க நான் சொல்றேன், உம்முடைய சீஷர்கள் பார்க்கும்படி. அதாவது என்ன பண்றாங்கன்னா அவர் போக வைக்கிறதுக்கு என்டைஸ் பண்றாங்க. நீங்க போனீங்கன்னா உங்க சீஷர்லாம் அப்படியே பெரிய கூட்டம் வரும், நீங்க பெரிய ஃபேமஸான ஆளா, உங்களுடைய சீஷர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே நீங்க யூதேயாக்குள்ள போகும்போது அப்படியே உங்க சீஷர்லாம் ஓடி வருவாங்க, உங்களுக்கு மாலையெல்லாம் போடுவாங்க, பொன்னாடை போர்த்தப்படுவீர்கள், மாலை தாரை தப்படையோடு உங்களை ஊருக்குள் வரவேற்பார்கள், போட் தள்ளுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அவர் எப்படியா தள்ளி சாகட்டும். யாரு? அவருக்கு பாத்தீங்கன்னா மினிமல் ரெகக்னிஷன் வீட்டுக்குள்ளேயே கிடைக்கல. நம்மள ரொம்ப சொந்த போறோம்ல, என் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை இந்த வீட்டுல. உன் வீட்லயும் மதிப்பு இருக்காது, பக்கத்து வீட்லயும் மதிப்பு இருக்காது. அதெல்லாம் தேவையும் கிடையாது. அதெல்லாம் தேவையில்லாத பேர்டன். உன்னை மதிக்கணும்னு நினைச்சு நீங்க நினைச்சீங்கன்னா டைம் வேஸ்ட். அது ஒரு எம்டி பேர்டன். அதெல்லாம் தேவையா? உங்க மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன மதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் கடமை அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம்
செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். மதிச்சா எனக்கு என்ன, மதிக்கலாம் அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. அல்லையா, என் இயேசு எனக்கு போதும். இயேசுக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பிதாவை தவிர எதுவுமே இல்லை. அவருக்கு பிதாவுடைய சித்தம். அதை தவிர அவர்கிட்ட ஒரு அடிஷ்னல் லக்கேஜ் எல்லாம் அவர்கிட்ட கிடையாது. எப்படி சொல்லுங்க, ரன்னிங் ரேஸ் போடுறவன் என்ன, மூட்டை முடிச்சு அம்மா கொடுத்த அதிரசம் எல்லாத்தையும் நான் ஓடும். ஆமா, நான் ஒரு ஃபுட்பால் பிளேயருடைய ஒரிஜினல் பிளேயருடைய இது வச்சிருந்தேன், ரொம்ப நாள் வச்சிருந்தேன். அது டிஷர்ட். அது பார்த்தீங்கன்னா அந்த டிஷர்ட் அப்படி இந்த மேலே சின்ன துணுண்டு ஆகிடும். அவ்வளோ தின்னா வெயிட்லெஸ் அப்படி இருக்கும். அதில் 0 வெயிட், அது ரொம்ப மினிமல் கிராம்ஸ். ஏன்னா அது தூக்கி கூட ஓடக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக ஒருத்தர் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், எல்லா கூட இருக்கிற எல்லா லக்கேஜும் இழுத்துன்னு என்ன செய்ய மாட்டான், ஓட மாட்டான். ஹீ கீப் ஹிம்செல்ஃப் வெரி மினிமல். அவன் உடம்புல இருக்கிற துணி கூட என்ன கிடையாது, வெயிட்டே இல்லாமல் இருப்பான். நம்ம இதெல்லாம் தேவையில்லாத லக்கேஜ். உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பத்திரிகையில் உன் பேர் முதல்ல போடணும், கண்ணீர் அஞ்சலி போஸ்டில் கண்டிப்பாக போடுவாங்க. சரியா? சும்மா எல்லாத்துலேயும் கல்யாணம் வந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், சாவா இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் எனக்கு மரியாதை எனக்கு மரியாதை, என்ன மதியில என்ன கேட்டு செய்யலை, வருங்கால பணத்தை கேட்டு செய்யலைன்னு. சீஷர்களும் பார்க்கும்படி இவ்விடம் விட்டு யூதேயாவுக்கு போகும். பாருங்க, அடுத்த டெம்டேஷன் 4வது வசனம். பிரபலமாயிருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ செய்யற வேலையெல்லாம் பப்ளிக்ல செஞ்சனா இன்னும் ஃபேமஸ் ஆகிற. யார் சொல்றது? அங்க முதல் வசனம் தெளிவாக சொல்லிட்டு, கொலை செய்ய வகை தேடினபடினால் யூதர்கள் இயேசுவை கொலை செய்ய வந்த உடனே போட்டு தரலாம் வெயிட் பண்றாங்க. இங்க சொல்றாங்க, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீ பிரபலமா இருக்க வேண்டிய விரும்புறவன், நீர் இப்படிப்பட்டவைகளை செய்தால் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தும், நீ வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. என்ன ஃபேமஸ்? உலகத்துக்கு உண்மை காட்டிக்கலாமே. அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியினால் இப்படி சொன்னார்கள். அவங்க இன்டென்ஷன் என்ன? they did not believe Jesus. இயேசுவை அவர்கள் என்ன செய்யல, நம்பல. நம்பாம நீங்க போங்க ஃபேமஸ் ஆயிடலான்னு அவரை பிடிச்சி தள்ளி அவரை கொலை செய்வதற்கு என்ன செய்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள். கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, அடுத்த முயற்சி செஞ்செல்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இயேசு அவரே உயிர் கொடுப்பார். பிலாத்து நினைச்சானா உனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, பரத்திலிருந்து உனக்கு அதிகாரம் வராட்டி. அப்போ சில பேர் அவங்களுக்கே நினைச்சுப்பாங்க அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குன்னு நினைச்சுப்பாங்க, 3 ஸ்டார் கொட்டி இருக்கிறதுனால இருக்குன்னு நினைச்சுப்பாங்க, அவங்களே நினைச்சுப்பாங்க. பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் நகைப்பார். ரைட்டா? அதெல்லாம் ஒரு அத்தாரிட்டியும் கிடையாது. ஒண்ணுமே பண்ணவே, அவர் டைமுக்கு முன்னாடி எதையுமே செய்யவே முடியாது. மனிதன் ஒண்ணுமே கிடையாது. அப்போ இயேசு அவர்களை நோக்கி, அப்பா என் டைம் இன்னும் வரல, நான் அனுப்புறதுதான் ட்ரை பண்றப்பா, சாரி. அவர் சொல்ல வருது என்னன்னா, சாவர டைம் இன்னும் வரல, எனக்கு சாவதை பத்திலாம் அவர் போகவே மாட்டேன்னுலாம் சொல்லல, அந்த டைம் இன்னும். அவர் புகழடையதை பத்தி இங்க அவர் பேசல. நீ அனுப்புறது எதுக்குன்னு தெரியும் எனக்கு, என்னை க்ளோஸ் பண்றதுக்கு தான் அனுப்புற தம்பி, ஏன் அவசரம், டைம் இன்னும் கொஞ்சம் வேலை மிச்சம் இருக்கு. அல்லேலூயா. அவர் வெறுக்கல அவங்கள கூட. உங்க இன்டென்ஷன்ஸ்லாம் எங்களுக்கு தெரியாதா, நீ யாருன்னு எனக்கு தெரியாதா அப்படிலாம் அவங்க கயிறு. இப்பொழுதே பழைய படத்துலாம் பார்த்துருக்கேன், சாமி படத்துலாம், என்னையா இப்படி நினைத்தாய், கையை நிட்டோம்னா அவன் கை சும்பிடும். ஏசு ஒருத்தனை கூட அப்படி பண்ணிப்பா, சூமனை கையை நேராக்கி பார்த்துருக்கேன். என் ஏசு மாதிரி யாரும் இல்லையா? என்னங்க ஏசு ஏசுன்றே, 2 பேர் பார்க்கலாம் சாமி படம் பார்க்கலாம், எத்தனை பேர் நாக்கு கோணிங்க போகுது. என்னையா என் தவத்தையா கலைக்க வந்தா, இதோ நீ பண்ணி குட்டியாவாய். ஒரு முனிவர் ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடி மயக்க வருது, உடனே அவர் சாபம் விடுறாரு, இந்தா பண்ணி பிடிச்சி, இந்தா கபாலத்தை பிடி, அது பண்ணி குட்டி ஆயிடுச்சு. ஏசு இதோ பொண்ணை பண்ணி குட்டி ஆகினாரா? அல்லேலூயா. ஆண்டு என்ன இயேசு போல யாரும் இல்லையா? ஊர்ல இல்லை, ஊருக்குள்ள இல்லை. நான் என்ன பண்றது? சொல்றதுக்கு வேற ஒரு பேர் இந்த உலகத்துல என் இயேசு மாதிரி கிடையாது. நீ கோச்சிக்கோ, அப்பவும் கிடையாது. மூஞ்சி திருப்பி போ, அப்பவும் கிடையாது. சொல்றதுக்கு வேற ஒரு நாமம் எப்பவும் இல்லையே. நான் ஆண்டவரை போற யாருமே போறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் நேரம் இன்னும் வரவில்லை.
உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. ஆனா நீங்க எப்போ ரெடியா இருக்கீங்க நான் காலி பண்றதுக்கு? சரியா? இயேசு அவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது. உனக்கு ஒண்ணும் இல்லப்பா, உங்களை பகைக்காது. என்ன பகைக்கிறவங்க எங்க இருக்காங்க? யூதேயால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் கிரியைகள் பொல்லாதவைகளா இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீ ஃபேமஸ் ஆகணும்லாம் அனுப்பலப்பா, நான் கொல்லதான் அனுப்புறேன். அது ஏன் என்னை கொல்லணும்னு நினைக்குதுன்னா, நீ தப்புனா தப்புன்னு நான் சொல்றேன், அதனால எனக்கு என்னை பகைக்கிறது. அல்லேலூயா. நீ வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையா இருக்க அப்படின்னு நான் சொல்றேன் இல்லையா? நீ வெளியில சுத்தமா இருக்க, உன்னுடைய உள்ளம் எப்படி இருக்கு? அழுக்கா இருக்கு. நீ விதவைகளின் வீடுகளை பட்சிக்கிறாய், நீ சிறுமைப்பட்டவர்களை ஏமாற்றுகிற, வஞ்சிக்கிற இல்லையா? அதை நான் சொல்றதுனால உலகம் என்ன செய்கிறது? என்னை வைக்கிறது. நீங்கள் பகைக்கப்படுவீர்கள். நீங்கள் யாராலும் பகைக்கப்படலன்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அப்ப நீங்க இன்னும் உண்மைக்கு என்ன செய்யல? நிக்கலன்னு அர்த்தம். உண்மைக்கு நின்னா பொய்க்கு பின்பாக இருக்கிறவர்கள் பகைத்தே ஆக வேண்டும். யாரும் பகைக்காம சேஃப் கேம் ஆடினே இருந்தீங்க, ஸ்மார்ட் கேம் ரைட்டா? பரலோகத்தில் வீட்டில் இருக்கிறவர் நகைப்பார். ஏன்னா அவருக்கு முன்னாடி ஸ்மார்ட்டா என்ன செய்ய முடியாது, நம்மளால இருக்க முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர்னா இயேசுவே ஆண்டவர் என்று கூச்சம் இல்லாமல் சொல்லுங்க. இவரை தவிர வேறொருவர் இல்லைன்னா இவரை தவிர வேறொருவர் இல்லை. நீங்க சண்டெல்லாம் போடுவானா, ஆனா இல்லைங்கிறது சொல்லிடுங்க. ஹல்லேலூயா. எப்படி போனாலும் உண்மைதான் கடைசியில ஜெயிக்கும். உண்மைக்காக நீங்கள் நில்லுங்கள். பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக் ரெகக்னிஷன், பப்ளிக் அக்செப்டன்ஸுக்காக என்ன சொல்றது, திராட்சை ரசம் நீர்த்து போகக்கூடாது. உங்களுடைய குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணிடாதீங்க ரைட்டா? உங்க குவாலிட்டி அப்படியே தான் இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் விட்டு என்ன செஞ்சிடாதீங்க, இறங்கிடாதீங்க. இந்த உலகத்துக்காக, இந்த சகோதரர்களுக்காக அவர்களை பகைக்க சொல்லலை, ஆனா அதுக்காக உங்களுடைய ஸ்டாண்டர்ட்ஸை நீங்க இறக்கிக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரோட ஒப்பீனியனும் உங்களுக்கு தேவையில்லை. உங்க வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுடைய ரெகக்னிஷன் கூட உங்களுக்கு தேவையில்லை. அக்செப்டன்ஸ் கூட தேவையில்லை. அப்ரூவல் தேவையில்லை. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். அப்ப பயமே கிடையாது. இந்த பப்ளிக் அப்ரூவலுக்காக கவலைப்படாதவனா என்ன சொல்லி மிரட்ட முடியும்? அவன் சிங்கம். அல்லேலூயா. ஒண்ணுமே பண்ணவே முடியாது. நீங்கள் இந்த அப்ப அவர் சொல்றாரு, நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடினால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இயேசு கிறிஸ்து அங்க ஒரு செக் வச்சு பேசுறாரு. நீ முன்னாடி போ, நான் இப்ப போல. ஆக்சுவலா ஒன்னு ரெண்டு நாள்ல போறாரு அவர். முன்னாடி போ, நான் இப்பொழுது போகிறதில்லை. இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். 10வது வசனம், அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். இயேசு கிறிஸ்து போனார். ஏன்னா வெளியரங்கமா போக வேண்டிய காலம் வரல. வெளியரங்கமா போக வேண்டிய டைம் வரும்போது தான் பாம் சண்டை போறாரு தெரியுமா? பயந்துட்டுலாம் போல, சாக போறோம்னு தெரியும். கழுதையின் மேல ஏறி பப்ளிக்கா என்ன செய்யறாரு? ரோட் ஷோ. இன்னைக்கு மோடிலாம் ரோட் ஷோ போறாரு. ரோட் ஷோ போன முதல் நாள் அவர் தான், இயேசு கிறிஸ்து தான் ரைட்டா. நேரா போயிட்டு ரோட் ஷோ போனார். ஆனா ரோட் ஷோ இப்ப போல. யூதர்கள் தலைக்கு மேலாம் போடுவாங்க, துண்டெல்லாம் போட்டு மூஞ்சியெல்லாம் மூடிக்கிட்டு என்ன செய்யறாரு? போறாரு. போறது ஒரு ஆளு, ஒரு யூதர்களில் ஒருவனை போல இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு? போறார். அவர் முகத்திரையை விளக்கினார்னா அவர் தலைவர், முகத்திரையை மூடினார்னா அவர் யாருன்னு தெரியாது. அப்ப முகத்திரையை மூடிக்கொண்டு இப்பொழுது என்ன செய்யறார்? பண்டிகைக்கு போகிறார்கள். அவர் பண்டிகையிலே யூதர்கள் அவரை தேடி அவர் எங்கே இருக்கிறார் என்றார்கள். இப்ப தேடுறாங்க, கொலகாரங்க தேடுறாங்க, டான்ஸ், பவுன்சர் பாய்ஸ் யாரை தேடுறாங்க? இயேசு கிறிஸ்துவ தேடுறாங்க. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. இப்ப தேடும் போது எல்லாருக்கும் தெரியும் எதுக்காக தேடுறாங்கன்ட்டு. எதுக்காக தேடுறாங்க? அவரை கொல்றதுக்காக தேடுறாங்க. இப்போ ஒருத்தங்கிட்ட நீ இயேசு பத்தியா ஒருத்தரையா தேடுறாங்க. அப்புறம் டீ கடை டாக்ஸ் ஓடுது. என்ன டாக்ஸ்னா, என்னப்பா அவனுக்கு இயேசு கொல்றது தானே தேடுறானுங்க, மோசமான ஆளுங்களாச்சு இவங்கன்றான் ஒருத்தன். நல்ல மனுஷன்பா, அவரை போய் இப்படி பண்றாங்கன்றான் ஒருத்தன்.
அவர்லாம் போட்டு தள்ளணும், எல்லாம் வாழவே. இப்போ ஒவ்வொருத்தன் ஒன்று சொல்றான் பாருங்க. வேறு சிலர் அவரை நல்லவர் என்றார்கள், வேறு சிலர் அப்படி இல்லை, அவன் ஜனங்களை வஞ்சிக்கிறவன் என்று சொல்லிக் கொண்டார். அவன் ஒரு ஃப்ராடு, அவன் வந்து ஜனங்களை மோசம் போக்குறவன். இப்போ இன்னொரு வீட்டில் அக்செப்டன்ஸ் இல்லை, ஒரு ரோட்டில் என்னது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். 4 பேர் உங்களை நல்லா வாங்குவான், 4 பேர் உங்களை என்ன தேவை சொல்லிட்டு போ. ரைட்டா? அவங்க என்ன நினச்சிடுவாங்கன்னு எனக்கு தெரியல பிரதர். அவங்க என்ன நினச்சிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரிய வேணாம் பிரதர். யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்கன்னு யார் யாருக்கு தெரியணும்னு நினச்சிருந்தா ஆண்டவர் அதை ஒரு பப்ளிக் சீனாக மாற்றிருப்பார். அவன் நினைக்கிறது அவனும் தெரிஞ்சா போதுன்னு தான் அதை ப்ரைவேட்டாக உள்ள வச்சிருக்கிறார் இல்லையா? இப்போ நான் வாயை திறந்து பேசினா இன்னொருத்தனுக்கு கேட்கும், நான் மனசுக்குள்ள நினைச்சேன்னா இன்னொருத்தனுக்கு கர்த்தரே கேட்க வேணாம்னு வச்சிருக்கிறார் பிரதர். அப்படியே அவங்க என்ன நினைச்சுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? உங்களுக்கு தேவையில்லைன்னு வச்சுட்டார். அவன் மூளை அவன் யோசிச்சு போறான். இப்ப பேசுறது கேட்கணுங்கிறதுனால தான் இப்ப நான் பேசுறேன், எனக்கு ஏன் கேட்குதுன்னா அவர் கேட்கணும்னு வச்சிருக்காரு. அந்த ஆர்டரை பேசுனா கேட்கணும்னு வச்சிருக்கிறாரு. அவர் வச்சிருக்கிற ஆர்டர் நம்ம ஏன் மாத்தணும்? அடுத்த மூலையில என்ன யோசிக்கிறான்னு நம்ம ஏன் கேட்கணும்? அது கேட்க வேணாம்னு வச்சிருக்காரு. அது அவனுடைய பிரைவேட் ஸ்பேஸ். அவங்க என்ன நினைச்சிருவாங்க, இவங்க என்ன நினைச்சிருவாங்க, கர்த்தர் என்ன நினைப்பாரு? அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்னாடி நீ போய் நிற்க முடியுமா? ஆண்டவர் என்ன நினைப்பாரு? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மற்றதெல்லாம் டைம் வேஸ்ட். அப்போ ஆனாலும் யூதருக்கு பயந்திருந்ததுனாலே ஒருவனும் அவரை குறித்து தாராளமாய் பேசவில்லை. இதுல என்னன்னா ரொம்ப ஓவராகவும் பேச முடியல. ஏன்னா இயேசுக்கு சப்போர்ட்டர்ஸும் எங்க இருக்காங்க? யூதேயாவுக்குள்ள இருக்காங்க. அதனால ஒருத்தனும் வாயை திறந்து ஓவரா பேசல. எல்லாமே அவனோட ஒப்பீனியன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க. ஏன்னா எதிர்க்கிறவனுக்கு எதிர்க்கவும் ஆளுங்க இருக்கு, இவருக்கு ஆதரவாளர்களும் இருக்காங்க, இவருக்கு எதிராளர்களும் இருக்கிறாங்க. ரைட்டா? ஸோ பேசவும் பயம். பாதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். டக்குனு உள்ள உழைஞ்சிட்டார். அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராக இருந்தும், நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல மர்டர் பண்ண முடியாது. சேஃபா மறைஞ்சு ஒரு பப்ளிக் சீனுக்கு போயிட்டாரு. இப்போ கொல்லணும்னா ஊருக்கு வெளியில அப்படியே கூட்டத்துல டக்குன்னு என்ன செய்யணும்? மர்டர் பண்ணிட்டு தான் போக முடியும். ஒரு பப்ளிக் இடத்துல போயிட்டு என்ன பண்ண முடியாது? சேஃபான ஒரு இடத்துக்குள்ள போயிட்டாரு. தேவாலயத்துக்குள்ள டக்குன்னு உள்ள நுழைஞ்சிட்டு அங்க போய் உபதேசம் பண்றாரு. அப்போ இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, என் உபதேசம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பினவருடையதாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான், தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. என் ஆண்டவரிடத்தில் அநீதியே, அவர் உண்மை உள்ளவர். திருக்குறள் ஒன்று இருக்கும், தமக்கென முயலான் நோன்றால் பிறர்க்கென முயலனன் உண்மையானே. பிறர்க்கென முயலனன், he is going the name of the Father. அவருடைய வார்த்தைகளை சொல்வதற்காக மட்டும் எந்த அடிஷனல் அஜெண்டாவோ பிரபலமாகுவதற்காகவோ எதுவுமே கிடையாது. நிஜமான என்னை அனுப்பினார், அந்த வேலையை நான் செய்யறேன்ற இடத்துல அநீதி இல்லை. அவங்க கிட்ட அடிஷனல் ஹிடன் அஜெண்டான்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங்ஸ் அட்டாச்னு சொல்லுவாங்க இல்லையா? இது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க இல்லையா? ஆனா நிபந்தனைகள் தான் பெருசா இருக்கும் ஆக்சுவலா. அந்த ஹோர்டிங்லயே சின்னதா போட்டிருக்கிறது என்னது? கண்டிஷன்ஸ் அப்ளை. ஆனா ஆக்சுவலா கண்டிஷன்ஸ் தான் போர்டு சைஸ். அவன் கொடுக்குற ஆஃபர் அந்த சின்ன கண்டிஷன்ஸ் அப்ளை சைஸ் தான் இருக்கும் ஆக்சுவலா. அப்படி கிடையாது. அவரிடத்தில் அநீதியே இல்லை, அவர் நீதி செய்கிறார். சுய மகிமையை தேடுகிறவன் என்னைக்குமே ஃப்ராடு. யார் ஒருத்தன் தன்னை முன்னிறுத்தி கொள்ளுகிறானோ, தன்னை ஹீரோவா காமிச்சிக்க ட்ரை பண்றானோ, தன்னை பின்பற்ற வேண்டும் என்று ஒருவர் நினைக்கிறானோ அவன் ஒரு ஏமாற்றிருக்கார். அல்லேலூயா. நான் சிறுகவும் அவர் பெருகவும் வேண்டும் என்கிறவன் உண்மை உள்ளவன். ரைட்டா? அவருக்கு என்னை மதிக்கவே வேண்டாம், நான் ஃபேமஸே ஆக வேண்டாம். ரைட்டா? அவருடைய செய்தியை கொண்டு வருகிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்கிறவன் உண்மை உள்ளவன். ஆமென். சோ ஆண்டவர் சொல்றார், என்கிட்ட அநீதியே இல்லை. மோசே நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா? அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கிறதில்லை. நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார். ஜனங்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நீ பிசாசு பிடித்தவன், உன்னை கொலை செய்ய தேடுகிறவன் யார்
என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, ஒரே கிரியை செய்தேன், அதை குறித்து எல்லோரும் ஆச்சரியப்படுகிறீர்கள். விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று, பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான். நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசையின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷனும் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என் மேல் எரிச்சலா இருக்கலாமோ? இந்த மர்டருக்கு ரீசன் என்ன தெரியுமா? இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஜீசஸ் ஹீல்ஸ் a sick person. இயேசு ஒரு நோயாளியை பப்ளிக்கா என்ன செஞ்சிடறாரு? குணமாக்கிறார். இப்படியே இவனை உயிரோட விட்டா இவன் பெரிய ஆள் ஆயிடுவான், இவன் பின்னாடி எல்லாரும் போயிடுவாங்க, அவங்களோட ரிலிஜன் காலி ஆயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் கொள்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து அவங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் வைக்கிறாரு. ஓய்வு நாள்ல ஒரு வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரா மோசே? சரி, சுன்னத் விருத்த சேதனம் நீங்க ஓய்வு நாள்ல பண்றீங்களா, அது வேலை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அது தேவனுக்கு உகந்தது, கரெக்ட். அப்ப தேவனுக்கு உகந்ததானால் ஓய்வு நாள்ல கூட என்ன செய்யலாம், பண்ணலாம். இவர் ஏன் கொல்ல வராங்கன்னா, அவங்க வச்சிருக்க அக்யூசேஷன் ஓய்வு நாளில் சுகமாக்கினார். இதனால சுகமாக்குறது ஒரு வேலை செஞ்சிட்ட நீ சொல்ல போறீங்களா? சோ அப்போ ஓய்வு நாளில் நீ விருத்த சேதனம் என்பது நற்கிரியானால், அப்ப நான் நற்கிரியை ஓய்வு நாளில் செய்ய கூடாதா? They just want to follow the word of God by letters but not by spirit. ஆண்டவர் ஓய்வு நாளில் ஓய்ந்துருன்னா அன்னைக்கும் எல்லா பிசினஸ் வியாபாரத்தையும் தலையில போட்டுக்காத, அது கர்த்தருடைய நாள்னு ஒதுக்கி கர்த்தரை நினைப்பதற்காக அந்த நேரத்தை செலவிடு. கொஞ்சம் ஓய்ந்து, இதெல்லாம் உனக்கு கொடுத்தது கர்த்தர் தான் சொல்லி நீ நினைப்பதற்காக கொஞ்சம் உட்காருப்பா. சில பேர் சொல்லுவாங்க டென்ஷனா இருக்கும், இப்போ தண்ணி குடிப்பாங்கல்ல, கொஞ்சம் தண்ணி குடிப்பா, கொஞ்சம் இரு, கொஞ்சம் அமைதியா இரு, கொஞ்சம் அமைதியா யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சுப்பாருப்பா, உனக்கு ஒன்றும் புரியும். அதுதான் ஓய்வு நாள். ரொம்ப அதில் ஒன்றும் ஆண்டவர் இன்னும் அது ஒரு பெரிய ரிலீஜியஸ் லாவாக கொடுக்கல. ஒரு நாள் அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் உங்க சொந்த வேலையிலேயே இழுத்து போட்டுட்டு எப்போ பார்த்தாலும் செய்யாம கர்த்தருக்கு என்ன செய், உன்னுடைய நேரத்தை ஒதுக்குன்னு சொல்லி தான் ஆண்டவர் ஓய்வு நாள் கொடுத்தார். அப்போ ஒரு குருடனை குணமாக்குவதோ ஒரு முடவனை நடக்க வைக்கிறதோ ஓய்வு நாள் அது எப்படிப்பா தப்பாகும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யறாரு, எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார். ஓய்வு நாள்ல இவன் சுகமாக்குனதுனால இவனை சுகமாக்குனது உண்மை. இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது, ஏன்னா அவர் சுகமாக்குனது எங்க, பப்ளிக்ல சுகமாக்குறாரு ஒருத்தனை. இப்ப அதை டினை பண்ண முடியாது, சுகமாக்கலன்னு சொல்ல முடியாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா அக்யூசேஷன், சுகமாக்குனது உண்மைதான், ஆனா இவன் பிசாசனுடைய வல்லமையினால சுகமாக்குனான். எப்படி கண் எதிர்க்க பார்த்துட்டாங்க. இது பப்ளிக்கா நடந்த ஒரு சீனு, ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன பண்றது, சுகமாக்கலன்னு சொல்ல முடியுமா? ஏன்னா சுகமாக்கணும் உயிரோட ஒரு நடுவில் இருக்கிறான். அப்ப இவர் என்ன சொல்லி கொள்றாங்கன்னா, ஓய்வு நாள்ல சுகமாக்குறான்னா பாருங்க. அப்ப கர்த்தருடைய கட்டளை மீறான். இப்ப கர்த்தருடைய கட்டளை கர்த்தரை மீறுவாரா? பிசாசுனாலதான் இவன் சுகமாக்கியிருக்கான். பிசாசு பிடிச்சவன கல்லடிச்சு கொல்லணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லுகிறார்கள். பிறகு தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். வெள்ளையா இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்ற மாதிரி, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதுங்க. இந்த ஊர்க்காரங்களும் அப்படிதாங்க, அந்த ஊர்க்காரங்களும் அப்படிதாங்க, இங்க இப்படி இருக்கிறவங்க இப்படிதாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு இல்லையா? ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு இல்லையா, மனுஷன் பார்க்கிற விதமா நீ இஸ்ரவேலுக்குள் தீர்க்கதரிசியா இருந்தும் மனுஷன் பார்க்கிற விதமாகவே பார்க்கிறாய். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், கருப்பா இருக்காரு, மாநிறமா இருக்காரு, வெள்ளையா இருக்கிறாரு, அதெல்லாம் மண்ணு கலர், ஏதோ ஒரு கலர் இருந்துருப்போம். அது ரொம்ப முக்கியம், அது ரொம்ப முக்கியம் போல. அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்றாங்க, ஏன்னு தெரியல. அது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு சொல்லுது பைபிள். ரொம்ப அவ்வளோ முக்கியமாக இல்லை. நீ வெளிப்புற தோற்றத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவரு நம்ம தலைவர் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆள் கிடையாது. அல்லேலூயா. அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அது போயிட போகுது, மண்ணுக்குள்ளே போயிட போகுது. நம்ம எல்லாரும் அழகானவர்கள். அல்லேலூயா. அதனால வெளிப்புறமான தோற்றத்துக்கு அவசரம் பார்த்த உடனே தீர்ப்பு பண்ணாதே. என்ன பைத்தியகாரமாக பண்ற? தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதே, நீதியின்படி தீர்ப்பு செய்கின்ற ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது எருசலேம் நகரத்தாரில் சிலர் இவனை அல்லவா கொலை செய்ய தேடுகிறார்கள். ஐயோ, இந்த நல்ல மனுஷன். இது வேற ஒரு குரூப்,
இவ்வளவு நல்ல மனுஷனையா கொல்ல தேடுறாங்க. இவனுமே நினைச்சிருப்பானுங்க, இவர் பேசுறதுக்கு முன்னாடி இவர் கொல்லப்பட வேண்டியவர் நினைச்சிட்டு இருந்தாங்க. இவர் பேசுனது கேட்ட உடனே, டே நான் என்னடா தப்பு பண்ணேன், நீங்க விருத சேத்தனம் பண்றீங்களா, அது ஒரு வேலை தானே, அதையே நீங்க அங்கீகரிக்கிறீங்கன்னா அது கர்த்தர் வீட்டுல கட்டளைங்கிறதுனால அங்கீகரிக்கிறீங்க. அப்ப கர்த்தர் ஒருவனுக்கு உதவி செய்வதை, நற்கிரியை செய்வதை ஏற்க மாட்டாரா? அதுவும் கர்த்தரோடு அது நல்ல விஷயம் தானேன்னு சொல்றாரு. இவரையா நாங்க கொல்ல தேடணும் அப்படின்றாங்க. இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையே, மெய்யாய் இவன் கிறிஸ்து தான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ. என்ன பிரச்சனைனா, அங்க தேவாலயத்துல அதிகாரிகள் இருக்காங்க. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த கேள்வி எல்லாம் முன்னாடி வைக்கிறாரு. முன்னாடி வச்சோடனே எல்லாம் வாயடிச்சு போறான். ஏன்னா அவர் கேட்கிறாரு, கொல்லத்தோட அதிகாரிகளும் இங்கதான் இருக்கானுங்க. அவர் கேட்கிற ஒரு கேள்விக்கு என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியல. அதிகாரிகளால் வந்து கொல்லவும் முடியாது. இந்த மிடில் மேன் நடுவில் கொஞ்சம் பேசுறாருல, இரு கொஞ்சம் அமைதி, பஞ்சாயத்துல நடுவில் ஏன் அடிக்கிற, இரு அவனை சொல்ல விடணுவாங்கல்ல, அந்த குரூப் இது நடுவில் நின்றுட்டு, ஓ அவன் தாராளமா பேசுறான், இஷ்டத்துக்கும் பேசுறான், ஓ அவன் இஷ்டத்துக்கும் பேசுறான், 500 கேள்வி கேட்கறான், ஒன்னதோட பதில் சொல்லாம உட்காந்து இருக்க தான் கேட்கறான். நடுவில் சொல்றது புரியுதா? அங்க பஞ்சாயத்து நடக்குது. இவர் ஏடா கொல்ல தேடுறீங்க, இவர் ஒன்னும் பதில் சொல்லு. He is talking the way he wants and it looks so good. எங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. உங்ககிட்ட வேற ஆன்சர் இருந்தா பதில் சொல்லு. இவரையா கொல்ல தேடுகிறீர்கள் என்று கொஞ்சம், ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதீங்க, நீதியின்படி நான் செஞ்சது தப்பு இருந்தா நீ என்ன செய், தீர்ப்பு செய், நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். அப்போ உடனே இவன் இன்ன இடத்திலிருந்து வந்திருக்கிறான் நாம் அறிந்திருக்கிறோம், கிறிஸ்து வரும்பொழுதோ அவர் இன்னிடத்திலிருந்து வருகிறவர் என்று ஒருவனும் அறிய மாட்டானே என்றார்கள். இது சம்பந்தமே இல்லாத ஒரு ஆன்சர். இவன் ஒரு கேள்வி கேட்பான், அவன் ஒரு பதில் சொல்லுவான். இந்த ஆன்சர் என்ன அர்த்தம் நான் சொல்றேன் உங்களுக்கு பேக்ரவுண்ட். அவங்களுக்கு என்னன்னு நான் சொல்லட்டுமா ஓப்பனா? இவர் நாசரியத்துல இருந்து வந்தாரு. நாசரியத்து கீழ் ஜாதிகாரங்க இருக்கிற ஊர், உங்களுக்கு புரிஞ்சிச்சா? சோ அவ என்ன இன்டைரக்ட் பிளேஸை பத்தி, பிளேஸ் ஆஃப் ஆரிஜினை பத்தி இவங்க எடுக்கிறானுங்க. ஒருத்தனை வந்து ஸ்ட்ரெயிட்டா டிஃபீட்டே பண்ண முடியலன்னா எதையாவது என்ன எடுக்க வேண்டியது, அவன் கேஸ்ட் என்ன, இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு அவன் குடும்பத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு குறைய பர்சனல் அட்டாக் பண்ண போவாங்க. உன்னை டைரக்டா என்ன செய்ய முடியல, கன்ஃபரண்ட் பண்றதுக்கு வக்கு இல்லைன்னா, நேரடியா எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு திராணி இல்லைன்னா என்னவாது என்ன செய்வாங்க, அவனுக்கு நோக்கடிக்கிற மாதிரி. உன் தங்கச்சி ஓடி போயிடுச்சாமே, ஏதாவது அவன் இன்சல்ட்டிங்கா ஏதாவது பப்ளிக் வந்து, அதாவது என்னன்னா அவன் கேட்கிற கேள்விக்கும் இவன் சொல்ற பதிலுக்கு என்ன இல்ல. அவன் என்ன கேள்வி கேட்கிறான், இவர் கேட்கிறாரு, ஓய்வு நாளை பத்தி கேட்கிறாரு, உங்ககிட்ட பதில் இருந்தா சொல்லிட்டானா. அவர் எந்த ஊர்ல இருந்து வந்தாரு மேசியா தெரியவே தெரியாது, திடீர்னு வருவார், அவர் தான் மேசியா, இவர் தான் எந்த ஊர்ல இருந்து வந்தாரு எங்களுக்கு தெரியுமே. இவன் நாசரியத்திலிருந்து நன்மை வருமா, அங்க போயிட்டானுங்க. இந்த ஊருக்காரங்க, ஐயோ அந்த ஊர் மோசமான ஒரு கொலகாரம் பேட்டாது. அவர் ஊருக்கும் அவர் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்? அவர் கொலகாரம் பேட்டில இருந்து வந்தாரா, வசப்பாளையத்துல இருந்து வந்தாரா, அது ஒன்றும் தேவையே இல்லாத விஷயம். இங்க கும்படி பூண்டியா கூட்டுவாஞ்சிரியா கேள்விங்க. அவர் இங்க ஓய்வு நாளை பத்தி கேட்கிறாரு, பதில் ஆன்சர் தெரியலன்னா யூ டார்கெட் தட் பர்சன். அவனோட பர்சனல், அவனோட பேக்ரவுண்டு, ஒருத்தர் அவரை ஒரு தடவை டார்கெட் பண்ணல. தச்சனுடைய மகன் அல்லவா, கேட்டிருக்காங்களா இல்லையா? தச்சு ஊருக்கு என்ன அவங்க அப்பா என்ன கக்கூஸ் கழுவணும் போல தானே அவன், ஏன்னா அவன் 100 மார்க் எடுத்திருக்கானான்னு கேட்டா அதுக்கு இதுக்கு என்ன சொல்லணும்? மதுரையில் வெட்டினாங்க தெரியுமா 3 மாசத்துக்கு முன்னாடி. சின்ன பையனுங்க 7ஆம் கிளாஸ் பையனை வெட்டுறாங்க ஆள் வச்சு, ஒண்ணுமே கிடையாது, அவன் தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்ங்கிறதுக்காக. இப்போ 3 மாசத்துக்கு முன்னாடி ரீசன் இதுதான். கபடியில் ஜெயிச்ச ஒருத்தனையும் வெட்டினாங்க 2 மாசத்துக்கு முன்னாடி. ஒரே ஒரு ரீசன், அவனை ஜெயிக்கவே முடியல, அவன் எல்லாம் கொத்தாவளா எல்லாரும் காலி பண்ணிடுறான். ஒரே ஒரு ரீசன், அவன் வந்து வேற ஒரு தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தான், அவ்வளவுதான். பதில் சொல்ல வக்கு இல்லைன்னா ஆண்மை இல்லாதவர் இல்லையா, எதிர்த்து நிற்கிறதுக்கு என்ன இல்லை, வக்கு இல்லாதவர். இதுதான். அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவன் பஞ்சாயத்து பண்ற ஒரு கேள்வி, அவர் தாராளமா பேசுறாரு, நிறைய பேசுறாரு, நீ கம்முன்னு உட்காந்துருக்க. ஐயோ இப்ப பேசி, இப்ப இவங்க பக்கம் கேமரா யார் பக்கம் இருக்குப்பா, போக்கஸ் லைட் யார் பக்கம் இப்போ, அவங்க பக்கம் இப்ப ஏதாவது பேசிதான் ஒருத்தன் பூச்சி ஏதாவது சொல்லிட்டான். அவங்களுக்கு அவங்க மைண்ட் எல்லாம் நாசரியத்துல இருந்து வந்தவன் தானே.
மைண்டெல்லாம் அவங்களுக்கு காது அடைச்சிருச்சு. அவங்களுக்கு நாசரேத்து முன்னாடி வந்தோன்னா என்ன செஞ்சிருச்சு? காது அடைச்சிருச்சு. அப்பொழுது இயேசு தேவாலயங்களில் உபதேசிகள் சத்தமிட்டு, இப்ப இவ்வளவு நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு, இப்ப சவுண்டு, இப்ப டிக்ளரேஷன் ஓடுறாரு. சவுண்டு, உபதேசிகள் சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், ஏன்னா அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, நான் இங்கிருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள், நான் என் சுயமாய் வரவில்லை, என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர், அவரை நீங்கள் அறியாதிருக்கிறீர்கள். பிதாதான் மேசியாவை அனுப்புவாருங்கிறது யூதர்களுக்கு தெரியும். சோ எங்கிருந்து வந்தேன்னு உனக்கு தெரியும். நான் அங்கிருந்து, அதான் நான் நீ எதிர்பார்க்கிற மேசியா நான் தான். நான் அவரால் வந்திருக்கிறபடினாலும் அவர் என்னை அனுப்பி இருக்கிறபடினாலும் நானே அவரை அறிந்திருக்கிறேன் என்றார். எனக்கு மட்டும்தான் அவரை தெரியும். நான் சொன்னாதான் அவருக்கு உனக்கு அவரை தெரியும். நானே அவரை அறிந்திருக்கிறேன். அப்பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள். ஆனாலும் அவருடைய வேலை இன்னும் வராதபடினால் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இதுதான் உங்களுக்கு சொல்ல வரேன். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஏதாவது ஆயிடுமோ, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு ஏதாவது ஆயிடுமோ, டைம் வரலன்னா ஆகாது. நீங்க வாட்ச் கட்டியிருந்தா ஆகாது. டைட்டன் வாட்ச் எல்லாம் கட்டியிருந்தா ஆயிடும். காட்ஸ் வாட்ச் கட்டியிருந்தா என்ன செய்யாது? காட்ஸ் வாட்ச்ல அவர் டைம்ல ஆகும். அவர் வாட்ச் கட்டியிருந்தா ஆகவே ஆகாது. ஏன்னா ஆகும்போது உங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது. உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க சாகவே மாட்டீங்க. நீங்க ஒன்னும் எழுதி வச்சுக்கீங்க, உண்மையான்னு பாருங்க. டேரில் ராஜா சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் சாகவே மாட்டேனா. பயப்படுறவன் பயப்படும் போதெல்லாம் சாவும். எதை கண்டும் பயப்படாதீங்க. பொண்ணு கல்யாணம் அவமானம் நினைக்காது. பிள்ளை பிறக்காமல 140 கோடி பேர் காணும். பிறக்கணும், டிசைட் பண்ணணும், பிறக்கும். வேணாம்னா வேணாம், போதும், 200 கோடி வேணாம்னு நினைச்சிருப்பாரு. அதனால ரொம்ப போட்டு பணாத்திக்கிட்டு புலம்பிக்கிட்டு பல்ட்டி அடிச்சுக்கிட்டு என் பரம்பரை என்ன ஆகுது, எனக்கு ஒரு வாரிசு இல்லாம என்ன ஆகுது? மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவா. சொல்லிக்கிற அளவு நம்மகிட்ட ஒரு விஷயமும் இல்லை. நீயே சொல்லிக்கோ, போர்டு போட்டுக்கோ, வீட்டு வாசல்ல போட்டுக்கோ, என்னன்னா போட்டுக்கோ, மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். இதுதான் உண்மை. ஜனங்கள் அவரை விசுவாசித்து கிறிஸ்து வரும்பொழுது இவர் சீக்கிர அற்புதங்களை பார்க்கிலும் அதிகமாய் செய்வாரோ என்றார்கள். ஏங்க அவங்க கேக்குறாங்க, மேசியான்னு ஒருத்தர் வருவார்னு சொல்றீங்கல்ல, அப்ப ஜனங்க இந்த கொல்ல தேடவர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க சொல்ற இந்த மேசியா இந்த இயேசு கிறிஸ்துவோட நிறைய அற்புதம் செய்வாரோ, இதுக்கு மேல இவர் தான் மேசியாங்கிறதுக்கு இன்னும் உங்களுக்கு எவிடன்ஸ் தேவைப்படுதோ, இதோட பெருசா எதை எதிர்பார்க்கறீங்களோ? பிறவி குருடனும் குணமாக்குறாரு ஒருத்தர் பப்ளிக்கா இல்லையா? பிறவி குருடனும் பப்ளிக்கா குணமாக்குறாரு. இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு எவிடன்ஸ்? இது பப்ளிக். அவங்களால ஏன் ஒண்ணுமே பண்ண முடியல. அவர் வெளியரங்கமா பண்றாரு, ஒண்ணுமே பண்ணவே முடியல, அவரை லாக் பண்ணவே முடியல. அப்படியே முழிக்கிறானுங்க, தவிக்கிறானுங்க போயிட்டு. அப்போ ஜனங்கள் அவரை குறித்து இப்படி முறுமுறுக்கிறதை பரிசேயர் கேட்ட பொழுது அவரை பிடித்துக் கொண்டு வரும்படிக்கு பரிசேயரும் பிரதான ஆசாரியரும் சேவகரை அனுப்பினார்கள். இப்போ இவங்க வர முடியாது, ஏன்னா பப்ளிக்ல அடிச்சிருவாங்க. பட் என்னது, யூனிஃபார்ம்ல இருக்கிறவங்க வரலாம் இல்லையா? போர் சேவகன் ஒருத்தன் அரெஸ்ட் பண்றதுக்கு என்ன இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. காமன் மேன் கேட்க முடியாது. ஏன்னா காமன் மேன் அடிக்கணும்னா மற்ற காமன் பீப்புள் அலோவ் பண்ணணும். இங்க குரூப் பிரிஞ்சிருக்கு. இயேசு பக்கம் ஒரு சைடு, அந்த பக்கம் ஒரு சைடு பிரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் இயேசு மேல கை வைக்க முடியல. சரி, இவர் அரெஸ்ட் பண்ணுவோம், அபிஷியலா அரெஸ்ட் பண்ணி இது மேல ஒரு கேஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடைய கூட இருந்து பின்பு என்னை அனுப்பிய இடத்தில் நான் போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். நான் இருக்கும் இடத்திற்கு நீங்கள் வரவும் கூடாது என்றார்கள். அப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, ஏன்டா என்ன தேடுறீங்க? கொஞ்ச காலம் தான் நானே இருப்பேன், அதுக்கப்புறம் என்ன தேடினா கூட கண்டுபிடிக்க முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, எங்க இயேசுவை காட்டுங்க. சாரி, சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. அவர் வரும்போது இப்ப அவரை காண மாட்டீர்கள். அல்லேலூயா. இயேசுவே ஏன்டா அவசரப்படுற, நானே போயிடுவேன் பிதா கிட்ட. வேலை கொஞ்ச காலம் தான்டா, கொஞ்ச காலம் தான் மிச்சம் இருக்கு. அழகா சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கொஞ்ச காலம் நான் உங்களோடு கூட இருந்து பின்ன என்னை அனுப்பின இடத்துக்கு போகிறேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள். அது மட்டும் இல்லடா, இவ்வளவு வேலை பண்றீங்க, நீங்க சேர மாட்டீங்க.
நான் இருக்கும் இடத்திற்கு உங்களால் வரவும் கூடாது. அப்பொழுது யூதர்கள் இவரை நாம் காணாதபடிக்கு உடனே இவனுக்கு யோசிக்கிறானுங்க, ஓஹோ போர் செய்வர் வரத்துக்குள்ளே ஒரு வேற பிளான் போட்டார். என்ன பிளான்? கிரேக்கருக்குள்ளே சிதறியர் குலத்தில் போகும் போய் கிரேக்கர் உபதேசம் பண்ணுவாரோ, இவருக்கு கிரீக்ல கூட என்ன இருக்கு, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. டக்குன்னு கிரீக் என்ன செஞ்சிருவாரு, எஸ்கே பார்த்து பிளான் போட்டார் போல, மாஸ்டர் பிளான். இவர் சொல்றது பிதா, அவர் பிதானே சொல்றாரு. இவனுங்க பண்ணி கூட்டம், மண்ணை தவிர இவங்களால அதுக்கு மேல யோசிக்கவே முடியாது. அவர் விண்ணை பத்தியே பேசினு இருக்காரு, இவனுங்க மண்ணையே நோண்டின்னு இருக்காங்க இல்லையா? அவர் தரையிலே இல்லை, அவர் தரையில் நின்றுட்டு என்ன செய்யறாரு, பிதான்றாரு. அவர் அங்கதான் பேசிட்டே இருக்காரு. இவனுங்க தேடினாலும் கண்டுபிடிக்காத மாதிரி அண்டர் கிரவுண்ட் சதாம் ஹுசேன் வாங்கிய மாதிரி இவர் ஏதோ என்ன செஞ்சிட்டாரு. ஆமா, நம்ம ஆயத்தோட கோமிலி போய் அண்டர் கிரவுண்ட்ல போய் ஒளிஞ்சிட்ட மாதிரி இவர் ஏதோ பிளான் பண்ணி கிரீக்ஸ் நடுவில் போய் எஸ்கேப் ஆயிடலான்னு. இவருக்கு வெளிநாட்டு தொடர்பு தான் இருக்கு, வெளிநாட்டு தீவிரவாதிகள் அவருக்கு என்ன செய்யறாங்க. இவனுங்க அப்படியே அவரு தள்ளதான் வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இவர் ஒரு இதுல ரெலம்ல பேசுறாரு, இவனுக்கு ஒரு ரெலம்ல பேசிருக்காங்க, சம்பந்தமே இல்லாம. சொல்லுங்க. அப்பொழுது நீங்கள் அப்புறம் 36 நீங்கள் என்னை தேடுவீர்கள் ஆனாலும் என்னை காண மாட்டீர்கள் என்றும் நான் இருக்கும் இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாது என்றும் இவர் சொன்ன வார்த்தையின் கருத்து என்னவென்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டு புரியும் மாதிரியே பேச மாட்டார் என்பது பேசுகிறாங்க. பண்டிகையின் கடைசி நாள் ஆகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இப்பவும் தெளிவா சொல்றாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் விசுவாசிச்ச என்ன ஆகும் அப்படின்னா, எனக்குள்ள ஜீவன் இருக்குங்கிறது ஒண்ணு. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எண்ணிலிருந்து புறப்பட்டு ஓடும்னு என்ன அர்த்தம்? நீ ஆசீர்வாதமா இருப்பாய், நீ பிறனுக்கு, அதுதான் ஐடென்டிட்டி. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டானா இல்லையா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓடும், ஹல்லேலூயா. அவனுக்குள்ள இருந்து ஓடும், பக்கத்து வீட்டுக்கு ஓடும், பக்கத்து தெருக்கு ஓடும், பக்கத்து ஊருக்கு ஓடும். அவனால் பிறன் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி இயேசு சொன்னார், தாகம் தீர்க்க கடவன். அந்த தாகம் தீர்க்கும் நீரூற்று உங்களிலிருந்து பிறருக்கு என்ன செய்யும், பாயும். உங்கள் அன்பு அன்பில்லாத உலகத்தை தொடும். ஹல்லேலூயா. இது மெய் அன்பு, இது மெய் சத்தியம் என்பதை உலகத்தில் உள்ளவர்கள் காண்பார்கள். சத்தியம் ஜெயிக்கும், பொய் தோற்கும். ஹல்லேலூயா. பொய் சத்தியம் தோற்பது போல தெரியும், அது ஒரு நாளும் என்ன செய்யாது, தோற்காது. அது நிச்சயமாக வெல்லும். தம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஜனங்களில் அநேகர் இந்த வசனத்தை கேட்ட பொழுது மெய்யாகவே இவர் தீர்க்கதரிசியானவர் என்றார்கள், வேறு சிலர் கிறிஸ்து என்றார்கள். இன்னி கூட இயேசு இஷ்டத்துக்கு சொல்லிப்பாங்க. முஸ்லிம்ஸ் இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசினுவாங்க, இன்னொரு குரூப் அவர் ஒரு புரட்சி தலைவர் அப்படின்வாங்க, இன்னும் ஒரு சில பேர் அவர் ஒரு கம்யூனிஸ்ட்னுவாங்க, இன்னொருத்தர் அவர் ரேக்கி ஹீலர் அப்படின்வாங்க. நீ என்ன தோணாலும் சொல்லிட்டு போ, அவர் யாருன்னு அவர் சொல்றாரோ அதுதான் அவரு. அவர் யாருன்னு அவர் சொல்றாரோ, இந்த ஒப்பீனியன் என்ன சொல்லிக்கங்க. தீர்க்கதரிசிகளில் ஒருவர், சாமிகளில் ஒருவர், அவதாரங்களில் ஒருவர், ஏதோ 10ஓட 11 அத்தோட இது ஒண்ணு, இல்லைன்னா ஒரு நல்ல மனுஷன், இல்லைன்னா ஒரு சோசியல் ரிஃபார்மர், இதெல்லாம் உன்னோட ஒப்பீனியன். உன்னோட ஒப்பீனியன்லாம் பெரிய மேட்டர் இல்லை. ஒப்பீனியன்ஸ் ட்ரூத்தை ஒண்ணுமே பண்ண முடியாது. ட்ரூத் ஸ்டாட்டிக், ட்ரூத் அப்படியே அது அசையும் வளைந்து கொடுக்காது. ட்ரூத் என்ன செய்யாது, வளைஞ்சே கொடுக்காது. ரைட்டா? எல்லா மனுஷனும் செத்துருவான், அது ட்ரூத். ரைட்டா? நிரந்தர புரட்சி தலைவி ட்ரூத் கிடையாது. பாருங்களா, முதலமைச்சர் சொல்லிட்டாங்கிறதுக்காக சரி ஜெயலலிதா உசுரை மட்டும் விட்டுருன்னு நினைச்சிச்சாது. அவங்க நிரந்தரம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ண ஆள் பெரிய ஆளு, அதனால உசுரோடு விட்டு சாவு மரணம் தொடாம இருந்துச்சா? இப்ப நிரந்தர பொதுச் செயலாளராக இருக்க முடியுமா யாராவது? என்ன காமெடி ஸ்டேட்மெண்ட். நிரந்தர பொதுச் செயலாளர்னா என்ன அர்த்தம்? நிரந்தரம் யாரு? கேட்கறதுக்கு என்ன வேணாலும் பேசி, அதெல்லாம் ஆனோம். யாருமே நிரந்தரம் கிடையாது. மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். ஊர்ல ஒருத்தவன் பேசிட்டு இருக்கான், தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லேயம் ஊரும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார். இப்ப எந்த ஊருக்காரன்னு கேட்டானுங்கல்ல, அவரு நான் நாசரேத்துக்கு வந்தேன், அது நான் வளர்ந்த ஊர்ரா, பெத்லேயம்ல தான் நான் பிறந்தேன். உன் வேத வாக்கியத்துல இப்ப வேத வாக்கியத்துக்கு வராது. சொல்லலன்ற வேத வாக்கியத்துல சொல்லலையா?
மேசியா பெத்லஹேம்ல இருந்து ஒரு வாரம் வேத வாக்கியத்துல சொல்லலையா, நான் பெத்லஹேம்ல தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி அங்க அவர் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சும்மா ஊரை பத்தி எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு, ஆக்சுவலா அவங்க சொல்ற அக்யூசேஷன் கூட உண்மை கிடையாது. அவர் நாசரேத்தார் கிடையாது, அதுவும் தப்பு, எல்லாமே தப்பு. அவங்க கிட்ட இருக்க இன்ஃபர்மேஷன் ஹாஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷன், கிளைம்ஸ் எல்லாம் ஃபால்ஸ் அக்யூசேஷன். ஏன்னா மனசு சுத்தமா இல்லை. மனசு சுத்தமா இருக்கிற நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கொடுக்கிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத இதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து கொடுப்பான். தமிழ் நல்ல ஒரு பழமொழி இருக்கு, ஆப்பையில இருந்தா தான் சட்டி, சட்டியில இருந்தா தான் ஆப்பையில வரும், பாத்திரத்துல இருந்தா தான் கரண்டியில வரும். இல்லை வெறும் பாத்திரத்தை போட்டு ஊட்டிட்டு இருக்க வேண்டியதான். உள்ள இருந்தா தான் என்ன செய்யும், கரண்டியில வரும். நல்ல மனிதன் தன் இருதயமாகிய பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஹல்லேலூயா. நல்ல மரம் கெட்ட கனிகளை தராது, கெட்ட மரம் நல்ல கனிகளை தராது. நல்ல கனிகளையே மட்டும் தந்த இயேசு கிறிஸ்துவை கேள்வி கேட்பதற்கு உனக்கு மனம் வருது என்றால் உன்னுடைய மனம் அழுக்காக இருக்கிறது. ஒருவனுடைய கையையும் அவர் முடக்கல, ஒருத்தனுடைய காலையும் முடக்கல, ஒருத்தனையும் அவர் கொலை செய்யல. செத்தவனை எழுப்பினார், மாண்டவனை எழுப்பினார், வெட்டுண்டவனுடைய காதை ஒட்டினார், கண்ணீரில் இருக்கிறவருடைய கண்ணீரை துடைத்தார். இல்லையா? ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். இவ்விதமாக அவரை குறித்து ஜனங்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. அவர்களில் சிலர் அவரை பிடிக்க மனதா இருந்தார்கள், ஆகிலும் ஒருவனும் அவர் மேல் கை போடவில்லை. இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புறேன். ஒருத்தனும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது அவருடைய டைமுக்கு முன்னாடி. அதுக்கு நடுவில் உங்களுக்கு பயமா இருந்தா ஜாலியா பயந்துக்குங்க, உங்களுக்கு ஆசையா இருந்தா பயந்துக்குங்க, ஒரு யூஸும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வாட்ச் இருக்கு. அந்த டைமுக்கு முன்னாடி ஒருத்தனும் ஒன்னுத்தையும் பண்ண முடியாது. ஊர் இல்லை, உலகம் இல்லை, தலைகீழ பட்டி அடிச்சாலும் தண்ணி குடிக்க முடியாது. தைரியமாக இருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனை உங்களை விழுங்காது. உங்கள் கொள்ளு பேரனை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 1000 தலைமுறை வரைக்கும் அவர் இரக்கம் காக்கும். கர்த்தராக நிற்கிறவனுடைய சந்ததி கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அவர் பார்த்துக் கொள்வார். விசுவாசமா இருங்கள். உண்மையை அதனால கை போடவில்லை. பின்பு அந்த சேவகர் பிரதான ஆசிரியரிடத்திலும் பரிசேயரிடத்திற்கும் திரும்பி வந்தார்கள். இவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் அவனை ஏன் கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். இப்ப வெறுங்கையோட போறாங்க. யாரு அரெஸ்ட் பண்ண வந்தானுங்கல்ல, வெறுங்கையோட போய் நிக்கிறானுங்க. அப்ப சேவகர்கள் சொல்றாங்க, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு என்ன தெரியுமா காமெடி, இவங்க யூனிஃபார்ம் ஆபீசர்ஸ், ஓகே, இவங்க போய் அரெஸ்ட் பண்றாங்க. இவங்க அரெஸ்ட் பண்ணா ஜீசஸ் வந்துதான் ஆகணும். இவனுங்க வெறுங்கையா திரும்பி போறானுங்க. அந்த காலத்துல வெறுங்கையா திரும்பி போனா வெட்டி போட்டுருவாங்க. அரசாணை கொடுத்து ஆர்டர் நிறைவேற்றலாம் என்ன பண்ணுவாங்க, they'll be killed. இந்த சேவர்கள் போய் திரும்பி சொல்றாங்க, அந்த மனுஷன் பேசுறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசுனது இல்லை. இவங்க மயங்கி வந்திருக்கிறானுங்க. இயேசு போய் கைது பண்ணலாம்னு போயிட்டு இவர் பேசின பேச்சை கேட்டு ஆன்னு வாயை பொழந்துட்டு அந்த குழந்தை வாயோடய திரும்பி போயிருக்காங்க. டேய் எங்கடா இயேசுன்னு கேட்கிறான். எங்கடா இயேசு? அவன் ஒரு கேள்வி கேட்டா இவன் ஒரு பதில் சொல்றான். எங்கடா இயேசுடா? மனுஷன் பேசினார் பாருங்க. ஓ அந்த மாதிரி ஒருத்தரும் அப்படிதான் பேசியிருப்பான் இல்லையா? நான் என்னடா கேட்கிறேன், நீ அவர் பேச்ச கேட்டு வாயை பொழந்துட்டு இவன் திரும்பி வந்திருக்கான். வந்துட்டு அப்புறம் பரிசெய்ய, அட பாவிலா, உங்களையும் குழப்பிட்டானா, நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? உங்க மைண்டி என்ன செஞ்சுட்டான், குழப்பிட்டான் அவன். அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது, ஒரு மீட்டிங்ல சொல்ற, கிறிஸ்டியன்ஸோட பேசாதீங்க, அவங்க எதையாவது பேசி மயக்கி மதம் மாட்டி எடுக்கிறார்கள். ஒரு நாள் அவர் நிச்சயமா பார்க்க போறேன் நான். எதையோ பேசி என்ன செய்து விடுவார்கள் கிறிஸ்தவர்கள், மதம் மாற்றி விடுவார்கள். ஓகே, அதுவும் உன்ட்ட ஒண்ணும் இல்லை, உன் பேச்ச கேட்கறதுக்கு இப்படியே பேசிட்டு வேதத்தை அறியாதவர்களாகிய அப்போது பரிசேயர்கள் நீங்களும் வஞ்சிக்கப்பட்டீர்களா? இப்ப பாருங்க, அடுத்த கொஸ்டின் தான் செம்ம காமெடி. அதிகாரிகளாவது பரிசேயர்களாவது யாதும் ஒருவர் அவரை விசுவாசத்துக்கு உண்டா? இவங்களுக்கு இப்ப பயம் வந்துருச்சு. இப்ப வருது லாஸ்ட் லெவல் சோல்ஜர்ஸ், ஓகே, கடைசி லெவல் என்ட்ரி லெவல் சோல்ஜர்ஸ் இப்ப சொல்றானுங்க, நான் மாதிரி பேசினாருன்னு. அடப்பாவி, நீங்க மட்டும்தானா இல்ல யாராவது ஆபீசர்ஸ், யாராவது அதிகாரிகளும் பரிசு நம்ம குரூப்ல எவ்வளவு போயிட்டானோ பாடுறா. இப்ப யார் இயேசு பின்னாடி போயிட்டாங்கன்னு இவங்களுக்கு அடுத்த லெவல் வந்துருச்சு. ரைட்டா? நீ மட்டும்தான் இந்த மாதிரி ஒலைன்னு சுத்தறியா, இல்ல ஆபீசர்ஸே மாறிட்டானுங்களா, இல்லன்னா நம்ம குரூப்ல எவ்வளவு பாடுறா, தேடி பாடுறா, அவன் பின்னாடி போயிருக்க போறான், எல்லாரும் அட்டெண்டன்ஸ் எடு, நம்ம குரூப்ல எவ்வளவு இயேசு பின்னாடி போயிட்டானா,
இப்ப உங்களுக்கு பயம் வந்து விட்டது. ராத்திரியிலே அவரிடத்திற்கு வந்தவனும் அவர்களில் ஒருவனுமாகிய நிக்கதேமு என்பவன் அவர்களை நோக்கி, ஆமா அவங்க அட்டெண்டன்ஸ் எடுத்ததுல ஒருத்தன் மிஸ்ஸிங், நிக்கதேமு. டேய் பாரா கவுண்ட் எடுங்களான்னு பார்த்தா ஒருத்தனை காணோம். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இது ஏதோ லோ லெவல் மட்டும் இல்ல, இவனுங்க சேவர்கள் தைரியமா வராங்கன்னா என்ன அர்த்தம்னா, ஆபீசர்ஸ் இப்ப சேவர்கள் வந்து போயிட்டு அரெஸ்ட் பண்ணலன்னா ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, உடனே பனிஷ் பண்ணிருப்பாங்க. கரெக்டா? அவங்களுக்கு என்ன டவுட் வருதுன்னா, இவனுங்க பத்திரமா வந்திருக்கானுங்க, அப்படின்னா ஆபீசர்ஸ் பனிஷ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஆபீசர்ஸ் என்ன செய்தானுங்க, இயேசு பின்னாடி போயிட்டாங்க. சரி, ஆபீசர்ஸ் போயிருந்தா கூட நம்ம ஒரு பரிசை நம்மளால அமைச்சு வச்சிருந்தோம், யார நிக்கதேமு அமைச்சு வச்சிருந்தோமே, அவன் ஆபீசர்ஸ் வந்து என்ன செஞ்சிருப்பான், பனிஷ் பண்ணிருப்பானேன்னு பார்த்தா நம்மளால அங்க போய் நிக்கிறாரு. ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டு அவன் செய்கைகளை அறிகிறதுக்கு முன்னே அவனை ஆக்கினைக்குட்படுத்தலாமா என்று நம்முடைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறதா என்றான். ஏங்க, வாரண்ட் இல்லாம அரெஸ்ட் பண்ணலாமா? ஒருத்த மேல குற்றம் சாட்டப்பட்டுச்சா அவர் உண்மையிலேயே குற்றவாளி தானு தெரியாம நான் எப்படி அரெஸ்ட் பண்றதுன்னு கேட்கறான் நிக்கதேமு. அங்க போயிட்டு இயேசு நல்லவர் என்பதை கண்டுகொண்டான். ஒரு விஷயத்தை ஆராயாம நான் எப்படி அரெஸ்ட் பண்றது? அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். நீ கலிலேயக்காரன் தானே, உன் ஊர்ல இருந்து ஒருத்தனும் இப்ப இயேசு கிறிஸ்துவ திரும்பி மடக்கிறாங்க பாருங்க. இயேசு கிறிஸ்து கலிலேயக்காரனும் கிடையாது, நாசரேத்காரனும் கிடையாது. இப்ப மீட்டிங் கலிலேய நடத்தினா அவர் கலிலேயக்காரன், வளர்ந்தது சின்ன வயசுல வளர்ந்திருந்தா அவர் நாசரேத்துக்காரன். ஆனா அவர் பெத்லகேம் ஊர்ல பிறந்தாருன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது என்ன ஆகுது, மேசியாவோட ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன். ஓ, உன் ஊருக்காரன் அதான் நீ வந்து சப்போர்ட் பண்றாதான் அர்த்தம். ஓ, கலிலேயால பண்றாருன்னா அப்ப நீ அந்த ஊருக்காரன் தானே, அதான் சப்போர்ட் பண்ற, உங்க ஊர்ல இருந்து வருமா, வராது இல்ல அப்படின்னு சொல்லி திரும்பி பர்சனல் அட்டாக் உள்ள போறாங்க. இன்றைக்கு நாம் பார்த்த செய்தி என்ன அப்படின்னா, பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் வெற்றி போவார்கள். பதில் சொல்ல முடிஞ்ச வயசுகிட்ட அவனுங்களுக்குள்ளே நினைச்சுப்பாங்க. ஆமென். இயேசுவுக்காக நில்லுங்கள். இயேசுவுக்கு பிதாவுக்காக நின்றது போல. ஆமென். நாம வந்து உறுதியாக என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும். அவருடைய வாட்சிக்கு முன்னாடி, அவருடைய டைம் வரத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒன்றுமே நடக்கவே, உங்களுக்கு ஏதாவது நடக்குமா? எதுவுமே நடக்காது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் வரமாட்டான்னா வரமாட்டான். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வளைஞ்சு கொடுக்க மாட்டார்கள். அவர் வளைஞ்சு கொடுத்திருந்தாருன்னா அவர் அரசியல்வாதியா இருப்பார், அவர் எல்லாராலும் கொள்ளப்பட்டிருப்பார். சரிங்களா? ஆனா சத்தியத்தை விரும்புகிறவர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள், இவர் தான் சத்தியவான் என்று சாட்சி கொடுப்பார்கள். காதுள்ளவன் எவனும் கேட்க கடவுள். கண்களை மூடி நாம் பார்ப்போம். என்னை நினைக்கும் தேவனுண்டு, நித்தமும் நடத்துவார், அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே, அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. என்னை நினைக்கும் தேவனுண்டு, நித்தமும் நடத்துவார். ஊழிய பாதையிலே, உடைந்த வேளையிலே, ஊழிய பாதையிலே, உடைந்த வேளையிலே, உண்மை தேவன் கூட இருப்பார், உயர்த்தி போற்றிடுவேன். உண்மை தேவன் கூட இருப்பார், உயர்த்தி போற்றிடுவேன். என்னை நினைக்கும் தேவனுண்டு, நித்தமும் நடத்துவார், அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே, அவர் கோலும் தடியுமே என்னை தேற்றி நடத்துமே. எங்களை நினைக்கிறவரும் எங்களை காண்கிறவரும்
நீர் இருக்கிறீரப்பா. சொந்த சகோதரர்கள் அவருக்கு புகழாசை கொடுத்து அவரை கொல்ல வேண்டும் என்று யூதேயாவுக்கு அனுப்ப துடிக்கிறார்கள். ஒன்றாக வளர்ந்தவர்கள், ஒன்றாக உண்டவர்கள், ஒன்றாக விளையாடினவர்கள் அவர் சாக வேண்டும் என்று துடிக்கிறார்கள். அவருடைய சொந்த ஜனம் அவரை தரக்குறைவாக பேசுகிறார்கள். அவருடைய பிறப்பை கேள்வி கேட்கிறார்கள். அவருடைய குடும்பத்தை பழிக்கிறார்கள். அவருடைய ஊரை பழிக்கிறார்கள். மன ரீதியாக அவரை காயப்படுத்த முயற்சிக்கிறார்கள். அவமானப்படுத்த துடிக்கிறார்கள். வியாதிப்பட்ட ஒருவனை குணமாக்கின அந்த ஒரு குற்றத்திற்காக அவரை பிசாசு பிடித்தவன் என்று அவரை கேவலப்படுத்துகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். இருந்த பொழுதும் ஆண்டவரே நீர் ஒருவரை கூடப்பா சபிக்கவே இல்லை. கைகளையும் கால்களையும் குணமாக்கின உமக்கு அவர்கள் கைகளையும் கால்களையும் குணமாக்குவதற்கு ஒரு நொடி போதும் ஆண்டவரே. அவர்கள் வாயை ஊமையாக்குவதற்கு ஒரு நொடி போதும் ஆண்டவரே. நீர் அப்படியெல்லாம் செய்யவில்லை. அவர்களுக்கோ விளக்கி கொடுக்கிறீர். வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடிதான் என்னை விசுவாசிக்கிறவனுக்கு விசுவாசிக்கனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும் என்று சொன்னீர் ஆண்டவரே. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நான் பெத்லேமில் தான் பிறந்தேன், பெத்லேமில் இருந்துதான் வருவார் என்று உங்கள் வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்று மிக தெளிவாக எடுத்துரைக்கிறீர். ஓய்வு நாளிலே நீங்கள் விருத்த சேதனம் பண்ணுகிறீர்களே, அது கூட கிரியை தானே. அது நற்கிரியை என்றால் நீங்கள் ஓய்வு நாளில் ஏற்றுக்கொள்கிறீர்களே, நான் செய்தது நற்கிரியை இல்லையா என்ற நியாயத்தை, என்னிடத்தில் நீதி இல்லையா, நான் என்னுடைய சுய புகழ்ச்சிக்காக செய்யவில்லையே, என்னிடத்தில் அநீதி ஒன்றும் இல்லையே, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்ய மாட்டீர்களா? உண்மைக்கு புறம்பாக நடந்து கொள்வதனால் நீங்கள் அங்கே வரமாட்டீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இயேசுவை பற்றி சொல்வதற்கு தயக்கப்படாதீர்கள், பயப்படாதீர்கள். காலத்திற்கு முன்பாக ஒருவனும் உங்கள் மீது கை போட முடியாது. கர்த்தர் நியமித்த நாள் வரைக்கும் உங்களை அசைப்பதற்கு ஒருவனும் வர முடியாது. உங்களை எதிர்த்து நிற்கிறவர்கள் திக்கு முக்காடி போவார்கள். உங்களை கைது செய்ய வருகிறவர்கள் மனம் திரும்பி போவார்கள். உங்களை முடக்க நினைக்கிறவர்கள், உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் வாயடைத்து போவார்கள். கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். கர்த்தருடைய நாமம் நிச்சயமாக உங்கள் மூலமாக மகிமைப்படும். பயப்படாதீர்கள். மற்றவர்களுடைய அங்கீகாரத்திற்காக காத்து கொண்டிருக்காதீர்கள். நான் என்ன செய்தாலும் யாராவது பாராட்ட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காதீர்கள். இயேசுவை யாரும் இங்கு பாராட்டவில்லை, இயேசுவை யாரும் இங்கு ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அவரை அவமானப்படுத்தினார்கள், அவர் மீது குற்றம் சுமத்தினார்கள், பழிச்சொற்களை சொன்னார்கள், கொலை செய்ய வகை தேடினார்கள், அவரை கைது செய்வதற்கு வகை தேடினார்கள். நீங்களும் சோர்ந்து போகாமல் கர்த்தருக்காக வாழ்கள். அன்பின் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் அத்தனை பேரும் தியானித்தோம். உம்மை போல் நாங்கள் ஜீவிக்க உதவி செய்தார்களும். நீ பிதாவுக்கு உண்மையாக இருந்தது போல, உம்மிடத்தில் அநீதி காணப்படாதது போல நாங்களும் உண்மையாக இருக்கும் பொழுது எங்களிடத்திலும் அநீதி காணப்படாத ஆண்டவரே, நாங்கள் உலகத்திற்கும் இந்த மாய உலகத்திற்கும் மிரட்டல்களுக்கும் சவால்களுக்கும் ஏவல்களுக்கும் பேச்சுகளுக்கும் ஏச்சுகளுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு முன்பாக நாங்கள் நிறுத்தி இந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட உதவி செய்தார்களும். இந்த திருக்கரத்தை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.